ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் அண்ட் காஷன் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஒரு சூப்பரான டாபிக் உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு ரெஸ்யூமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தானுங்க. அதில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய சேனலுங்க, wiki.com/videosங்க. பிளேலிஸ்ட்டாக என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் கேட்க ஆரம்பிக்கலாங்க. அப்பார்ட் வந்து இந்த வீடியோ வந்து கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட்டுக்கான என்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே, என்ன பார்க்க போறேங்க? 7 வேர்ட்ஸ், 7 மந்திர வார்த்தைகள். இதை ரெஸ்யூம்ல போட்டால் வேலை கிடைக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல அதை போட்டுருங்க. அந்த 7 வார்த்தைகள் என்னன்னு தான் பார்க்க போறோங்க. சார், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, சார் எப்படிதான் சார் வேலை வாய்ப்புகள்லாம் கொட்டிட்டு இருக்குங்க. திறமை இருக்கிறவனுக்கு வேலை இருக்குங்க. எப்படியாப்பட்டவனும் வேலைக்கு போக முடியும். உனக்கு திறமை மட்டும் இருந்தால் போதும். ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மட்டும் தான் வேணுங்க. சரி, ஓகே. 5 முக்கியமான விஷயங்கள் ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா 5 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம்ல உங்களோட ஸ்கில், இந்த திறமை எனக்கு இருக்கு. எல்லாரும் போடுற மாதிரி நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் கிடையாது, எனக்கு இந்த தனித்துவம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க காமிக்கணும். அதுதான் ரெலவென்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் என்னை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க? பெனிஃபிட் யூ ஆஃபர் எம்ப்ளாயர்ஸ். கம்பெனிக்கு உன்னால என்ன பெனிஃபிட்ன்றதை நீங்க சொல்லணும். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய அட்டென்ஷன். ஓகே, இவன் நல்லா பண்ணுவானோ, இத்தனை பேர்ல இவன் சூப்பர்ப்பா அப்படின்னு அவனை ஃபீல் பண்ண வைக்கணுங்க. அண்ட் நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன், இந்த வேலைக்கு இவன் தான் தகுதியான ஆள் அப்படின்ற மாதிரி அவனை சொல்ல வைக்கணும். அண்ட் கேன் லீட் டு அன் இன்டர்வியூ. ஸோ இது மூலமா சரி இவனை பண்ணி தான் பார்க்கலாம் இன்டர்வியூ அப்படின்னு யோசிக்க வைக்கணுங்க. உங்க ரெஸ்யூம்ல இந்த 5 விஷயத்தை ஹைலைட் பண்ணீங்கன்னா போதுங்க. ஹைலைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல அடிக்கிறது உங்களுக்கு ஈஸி தானுங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பார்க்கலாங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? அந்த 7 மந்திர வார்த்தைகள் என்ன அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. எங்களை மாதிரி டெக்னாலஜி சேனலுக்கு பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டீங்க, எங்களை மாதிரி டெக்னாலஜி சேனலுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சப்ஸ்கிரைபர்ஸுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் மோட்டிவேட் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ண முடியுங்க. சரி, ஓகே, நீங்க என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது மெயில் ஐடிங்க. எதுனா ஒரு ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன், என் ஆஃபீஸ் சென்னை தான் இருக்கு. வாங்க, ஒரு சாக்லேட் வாங்க, சாப்பிட்டு பேசலாம். இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்புங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. சார், உங்கள்கிட்ட படிக்கலாம்னு முடிவு பண்ணினா என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குங்க, kashifinfo.com/apply. இந்த லிங்க்குக்கு போங்க, அப்ளை பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேன். சரி, அந்த 7 வார்த்தை என்னன்னு பார்த்தலாங்க. முதல்ல அச்சீவ்டு. சார், நான் இதை சாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க எதையோ ஒன்று சொல்லணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்க. நான் இது தெரியும், இந்த டெக்னாலஜி இதை நான் படிச்சிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தேன்ட்டு அந்த டார்கெட், நான் இதை நோக்கி ஓடி நான் இதை சாதிச்சேன்ற அச்சீவ்டை பத்தி நீங்க உங்க ரெஸ்யூம்ல போட்டா செமையா இருக்குங்க. ரெண்டாவது இன்னோவேட்டட். சார், ஒரு விஷயம் இருக்குன்னா மற்றவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நான் வேற மாதிரி பண்ணேன் சார். அந்த இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இன்னோவேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்னோவேஷன் அதுக்கு நீங்கள் சொல்லலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஷோகேசிங் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், லெட்னு சொல்லுவாங்க. நான் தனித்துவமாக ஒரு விஷயத்தை நானாக எடுத்து இதை பண்ணி காமிச்சேன் சார், அது மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்ட்டு நீ லீடர்ஷிப் பண்ண, அது மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். நாலாவது பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டட். சார், நிறைய விஷயங்கள் நான் அது வாயில மட்டுமே சொல்லிட்டு இருக்கான்பா அப்படின்றத விட அதை நான் செஞ்சு காமிச்சேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என்னோட ஐடியா நான் இவன் வாய் மட்டும் தான் அசைது, வேற எதுவும் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நான் செஞ்சு காமிச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். அஞ்சாவது ரீவிட்டலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய திறமையை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். என்னதான் நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையை அப்படியே விட்டுறக்கூடாது. அதை நான் இது செஞ்சேன்னு சொல்ற அளவு உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஹைலைட் யுவர் எபிலிட்டி டு பிரிங் நியூ லைஃப் ஆர் எனர்ஜி டு யுவர் ப்ராஜெக்ட். என்னுடைய திறமையால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தர முடியும், ஒரு புத்துயிரை தர முடியுன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆறாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைண்டுங்க.
அதாவது கச்ச கச்சன்னு இப்படி பண்ண அப்படி பண்ண இல்லாம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதை சரியாக செய்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க காமிக்கணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. 4 வேலையை 4 விதமா செய்யறதை விட அந்த வேலையை வந்து ஒரு விதமா நான் செய்யக்கூடிய திறமை எனக்கு இருக்கு, ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்ற மாதிரி சொல்லணும். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நான் ஒரு லீடரா மாறினா வந்து எனக்கு இதை நான் பண்ண வைக்க முடியும், மற்றவங்களையும் நான் மட்டும் இல்லாம மற்றவங்களையும் என்னால் பண்ண வைக்க முடியுன்ற தனித்துவமும் எனக்கு இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்லாங்க. இந்த 7 விஷயங்கள் உங்க ரெஸ்யூம்ல போட்டீங்கன்னா வேலை உங்களுக்கு தாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும் இல்லை கோர்ஸஸ் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி கற்றுக்கணும் ரொம்ப சிம்பிள் தாங்க. எந்த கோர்ஸை படித்தா வேலை கிடைக்கின்றத ஒரு நல்ல கைட் கிட்ட போய் கேளுங்க. சார் இங்கே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்கேம் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 10,000 20,000 போட்டு ஒரு கோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 5 லட்சம் 6 லட்சம் பிடிங்கிடுவாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற எவனையுமே நம்பாதீங்க, வேலை வாங்க உருவாக்கணும் நம்புங்க. ஏன்னா வந்து ஒரு திறமையை அவங்க வளர்த்து விட்டுருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருவாங்க. பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் சைனிங் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோட்டெக். இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த விதம் கேளுங்க, அண்ணன் நான் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. நம்மளும் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அண்ட் கண்டிப்பாக அது வந்து நேர்மையான நியாயமான சமுதாயமாக இருக்குங்க. தமிழ்நாக வாழ்வோம், தமிழ்நாக இணைவோம். நன்றி, வணக்கம்.